Hello students, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 9ல இருக்க 9.8 மட்டும் செப்பரேட்டா இந்த வீடியோல பார்த்துட்டு பேலன்ஸ் எக்ஸசைஸ் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நீங்க 9.8 நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸை நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க. Area of region bounded by a curve x-axis on the line x equal to y x equal to b. அப்படின்னா x equal to x equal to b இருக்கும் போது மேல கர்வ் போகுது, அதனால இன்டெகிரல் ஆஃப் a to b y of dx மைனஸ் வரும். தென் அதுவே கீழே வரும்போது இன்டெகிரல் ஆஃப் a to b மைனஸ் y of dx. நீங்க மைனஸ் இருக்கிறனால மாடுலஸ் போட்டாலும் சரிதான். ஓகேவா? அதே மாதிரி 3 இல்ல 4 கர்வ் இருந்துச்சுன்னா, அதாவது 1 2 3 4 4 கர்வ் இருந்துச்சுன்னா integral of a to c1, then integral of c1 to c2, c2 to c3, c3 to b, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது x equal to a க்கு x equal to b இருக்கும் போது, then அதுவே பாருங்க y equal to c, y equal to b இருக்கும் போது integral of c to b x of dy. அதே மாதிரி curve வந்து இந்த சைடு இருக்கும்போது, அதாவது லைன் y equal to d, y equal to c இங்க இருக்கு, curve வந்து இப்படி வருது. ஓகேவா? இது என்னது மைனஸா, ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு மைனஸா, அப்பனா மாடுலஸ் ஆஃப் integral of c to d x of dy. ஓகேவா? உங்களுக்கு இந்த 4 இதை பார்க்க உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இங்க பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸா இருந்தா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது a ஈக்குவல் டு, அதாவது ஏரியா ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் a to b y of dx. தென் பிலோ ஆக்சிஸ் இது வந்து மேல வருது கர்வ் வச்சுக்கோங்க, அதுவே கீழே வருதுன்னா இன்டெகிரல் ஆஃப் a to b மைனஸ் y dx. ஓகேவா? அது இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும் போது, அதுவே y ஆக்சிஸ்ல இருக்கும் போது a ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் a to b x of dy. இங்க y of dx போடுவீங்க, இங்க x of dy போட போறீங்க, இங்க மைனஸ் y of dx போட போறீங்க, இங்க மைனஸ் x of dy போட போறீங்க. ஓகேவா? இந்த 4 இதை நீங்க இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் மோஸ்டா 9.8 இருக்கும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி புரியல அப்படின்னா இந்த 4 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க எக்ஸசைஸ் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சம் 9.8ல ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் பவுண்டட் ரீஜியன் 3x minus 2y plus 6 equal to 0, x equal to minus 3, x equal to 1, x axis. X axis na என்னது? a to b y of b x. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா 3x minus 2y plus 6 equal to 0 வா. இங்க பாருங்க, நான் இந்த 2y அதை கொண்டு போயிடுறேன். ஓகே, அதாவது y equal to அந்த மாதிரி கொண்டு வரணும், ஏன்னா x axis கொடுத்துருக்காங்கல்ல, அதனால. அப்படின்னா 3x plus 6, இந்த 2 இங்க வந்து டிவைட் பை 2 மல்டிப்ளை டிவைட் ஆயிடுச்சு. இது எப்படி எழுதலாம்? y equal to 1/2 காமன் எடுத்துட்டு 3x plus 6. ஓகேவா? தென் என்ன பண்ணணும்னா x க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், y க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். x க்கு நான் 0 சப்ஸ்டிட்யூட் பண்றேன், அப்படின்னா 1/2 0 plus 6/2, அப்படின்னா என்ன 6/2 வருதா? 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது y க்கு 3 வருது, அதுவே y க்கு 0 போடும்போது என்ன வருது என்ன பார்க்கணும் x க்கு, அப்படின்னா 3x plus 6 divided by 2 equal to 0. இந்த 2 இன்சைட் வச்சு 0 ஆயிடுச்சு. அதாவது மல்டிப்ளிகேஷன் டிவைட்ல இருக்குது 2 into 0 0, அதாவது டிவைட்ல இருக்குது மல்டிப்ளை ஆகுது 0 ஆயிடுச்சு. 3x plus 6 equal to 0, தென் இந்த 6 இன்சைட் போது minus 6 ஆகுது, x equal to minus 6/3 கேன்சல் பண்ணா minus 2, y க்கு 0 போடணும் minus 2 வருது. புரியுதா? இதை வச்சு நம்ம இப்போ கிராஃப் வரைங்க. இங்க பாருங்க, நம்மளுக்கு x 0 போடும்போது y equal to 3 0 போடும்போது வந்துச்சு. தென் y, அதாவது y க்கு 3 போடும்போது 0 0 போடும்போது 3 0 போடும்போது -2. ஓகேவா? தென் -2, 0. ஓகேவா? லைன் இப்படிதான் இருக்க போகுது. ஓகேவா? ஆனா உடனே கொடுத்துருக்காங்க x equal to -3, x equal to 1, -3 இங்க இருக்கு, -1 இங்க இருக்கா. அப்படின்னா ஏரியா பவுண்டட் எங்க இருந்து எது வரைக்கும் இருக்க போகுது? இது ஒரு ஏரியா, இது ஃபுல்லா ஒரு ஏரியாவா, அதாவது 2 ஏரியா வருது. ஓகேவா?
ஏரியா ஈக்குவல் டு இது A1 எடுத்துக்கிறேன், இது A2 எடுத்துக்கிறேன். A1 வந்து பிலோ த ஆக்சிஸ், A2 வந்து above the axis எடுத்துக்கிறேன். கீழே வந்து என்ன ஆகும்? A to B minus y of dx போட்டிருக்க, A to B y of dx. தென் என்ன பண்ணணும்னா y என்னது 1/2 3x plus 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து கண்டினியூ பண்ணி, அதாவது A1 A2 அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதலாம் சரி, இல்ல A1 தனியா கண்டுபிடிச்சிட்டு A2 தனியா கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் சரி. நான் வந்து தனித்தனியா போட்டிருக்கேன். A1 equal to மைனஸ், அதான் இந்த மைனஸ் இருக்குல்ல, அதான் நீங்க எடுத்திருக்கேன். இதுக்கு லிமிட் என்னது? -3 ல இருந்து -2 வரைக்கும் தான். தென் -2 ல இருந்து 3. புரியுதா? சாரி 3 இல்ல 1, ஏன்னா லாஸ்ட்ல 1 வரைக்கும் இருக்கு, 3 இங்க இருக்கு, ஆனா 1 வரைக்கும் போகுதுல, அதனால 1. இப்போ 3x/2 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்படின்னா 3x²/2, அதாவது எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன், அதாவது ரெண்டுத்தையும் பண்ணி லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? இப்படி அதாவது வெறும் x இருக்கு, அப்படின்னா என்ன ஆகும்? x²/2 வரப்போகுது. அதுவே 1 இருந்தா x/1, x³ இருந்தா x⁴/4 இன்டகிரேஷன்ல படிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி போடுங்க. 3/2 x இருக்கு, அப்படின்னா x²/2 பிளஸ் 3 மட்டும் தான் இருக்கு, அப்படின்னா x வருமா? x லிமிட் பாருங்க, -3 to, அதாவது அப்பர் லிமிட் வந்து -2, லோயர் லிமிட் -3. ஓகேவா? லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தான் பண்ணணும், லோயர் லிமிட் மைனஸ் அப்பர் லிமிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படின்னா x இருக்கிறதுல -2² டிவைடட் பை 2 பிளஸ் 3 இன்டூ -2 மைனஸ் ஆஃப் 3/2 -3 whole square divided by 2 plus 3 into -3 போடுறோம். ஓகேவா? 3/2 போட்டா 4/2 வருது, இங்க மைனஸா, அதாவது plus 3 into -2 -6 minus of 3/2 9, அதாவது 3² 9/2 -9. சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணா இங்க ஒரு மைனஸ் ஆல்ரெடி வெளியில இருக்கு, நம்ம காமனா ஒரு மைனஸ் எடுத்து வச்சிருக்கோம். இத பாருங்க, அதாவது 3 into 4 divided by 4 4 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? 3 - 6 என்னது? -3 -3. தென் இங்க ஒரு -9/4 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 9/4. தென் எல்சிஎம் எடுத்தா 4, அதாவது 3 into 4 12 -12 plus 9 divided by 4. சிம்பிளை பண்ணா 3/4. ஏரியா 1க்கு மட்டும் தான் 3/4 வந்திருக்கு. நம்ம இன்னும் ஏரியா 2 கண்டுபிடிக்கணும். ரெண்டு கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணுமா? ஏரியா 2க்கு லிமிட் என்ன சொல்லிருந்தேன்? -2 ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். -2 ல இருந்து 1 வரைக்கும் லிமிட் இருக்கும். y of dx மேல இருக்கு, y of dx பாருங்க. 3x plus 3x plus 6/2. இங்க பாருங்க, 3x plus 6/2. அது எப்படி இருக்குன்னா 3x/2 plus 3. புரியுதா? ஏன்னா 6 வந்து 2 ஆல டிவைட் பண்ணுவோம், அதனால 3. 3x/2 x plus 3 into dx. upper limit 1, lower limit -2. upper limit minus lower limit பண்ணா ஆன்சர் 27/4. இது ஏரியா 2. இப்போ ஏரியா என்னது? ரெண்டு, நமக்கு இங்க ரெண்டு ஏரியா இருக்கு, அதாவது A1 A2 ரெண்டு ஏரியா. ஒரு ஏரியாக்கு வந்து 3/4 வந்துச்சு, இன்னொரு ஏரியாக்கு வந்து 27/4. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 30/4 வருது. சிம்பிளை பண்ணா 7.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதணும். அதாவது வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா எப்படி பார்த்தா ஸ்கொயர்ல, அந்த மாதிரி ஸ்கொயர் யூனிட்ஸ்ல முடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரீஜியன் பவுண்டட் பை 2x minus y plus 1 equal to 0, y equal to -1, y equal to 3, y axis. ஓகேவா? y axis அப்படின்னா x equal to வரணும். அங்க வந்து நம்ம பார்த்தது x axis அப்படின்னா y equal to வந்திருக்கும்.
ஓகேவா? அப்ப இங்க பாருங்க 2x minus y plus 1 equal to 0. நான் வந்து 2x மட்டும் வச்சு ஆன்சர் கொண்டு போயிடுறேன். அதே இந்த மல்டிப்ளை இருக்க 2 அங்க போயிடுச்சு அப்படின்னா டிவைட் ஆகுது. அப்ப x equal to y minus 1 divided by 2. தென் என்ன பண்ணும்? x equal to 0 போடணும், y க்கு 0 போடணுமா? x 0 போட்டா y minus 1 equal to 0 வரும்போது y equal to 1. அது y க்கு போடுங்க minus 1 by 2. ஓகேவா? minus 1 by 2 வருது. இதை நான் வந்து பாயிண்ட்ல அதாவது டெசிமல்ல எடுத்துக்கிறேன். அப்படின்னா x equal to minus 0.5. இதுக்கும் ரெண்டு ஏரியா, அதாவது இப்ப பிளாட் பண்ணுங்களேன். இங்க பாருங்க 0 1 0 1 then 0 minus 0.5 இங்க வருதா? தென் அவங்க கொடுத்திருக்கிறது பாருங்க y equal to minus 1 இங்க இருக்கு, y equal to 3 இங்க ஒண்ணு வருது, இங்க ஒண்ணு வருது. புரியுதா? இதுக்கும் ரெண்டு ஏரியா கண்டுபிடிக்கணும், அதாவது a1 a2. நான் ஏரியா a1ன்றத வந்து above the x, அதாவது above the y axis எடுத்திருக்கேன். தென் இதுக்கு லெஃப்ட் இதை a1 எடுத்திருக்கேன், இதை a2 எடுத்திருக்கேன். புரியுதா? இப்ப பாருங்க லிமிட் பாருங்க, 1 1ல இருந்து 3, இன்னொன்னு 1 அதாவது minus 1ல இருந்து 1. புரியுதா? இங்க பாருங்க இது மேல இருக்கு அப்படின்னா பாசிட்டிவ், அப்படின்னா integral of a to b x of dy. தென் இது கீழே இருக்கனால மைனஸ் x of dy. லிமிட் வந்து 1 to 3 minus 1 to 1. நம்ம என்ன பண்ணிருந்தோம்? x க்கு வந்து y minus 1 divided by 2 போட்டோம். integral and differentiate பண்ணுங்க. அப்படின்னா y க்கு பண்ணா y square by 2 வருது. தென் minus 1 இருக்கு அப்படின்னா minus y போட்டிருக்கேன். நான் இங்க வந்து ரெண்டு சேர்த்தே போட்டேன். லாஸ்ட் சம்ல வந்து நம்ம ஏரியா 1 தனியாக அனுப்பிச்சு, ஏரியா 2 தனியாக அனுப்பிச்சு, இதுல ரெண்டுமே சேர்த்தே போட்டிருக்கேன். அடுத்தது இதுக்கும் அதே மாதிரி y2 minus 2 minus y. தென் லிமிட் பண்ணுங்க, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தான் பண்ணணும், லோயர் லிமிட் மைனஸ் அப்பர் லிமிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படின்னா 3 ஸ்கொயர்னது 9 by 2 minus 3 minus 1 by 2 minus of 1. இங்க ஒரு மைனஸ், காமன் மைனஸ். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் தான் மைனஸ் வரும். தென் minus 1 by 2 அப்பர் லிமிட் 1. அப்படின்னா 1 by 2 minus 1 minus of இங்க ஒரு 1 minus 1 ஸ்கொயர் பண்ணாலும் மைனஸ் வரப்போகுது. அப்புறம் 1 by 2 plus 1 சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 by 2 அதாவது 9 minus 6 by 2. புரியுதா? இங்க வந்து 3 by 2 வருது, இங்க வந்து 1 by 2 வருது. புரியுதா? 9 minus 6 என்னது 3 அதனால 3 by 2. 1 by 2 minus 1 எல்சிஎம் எடுத்தா மைனஸ் 1 by 2 வரும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். தென் அதே மாதிரி இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு minus 1 by 2 into minus 1 by 2 minus 3 by 2. இது வந்து minus 4 by 2 வரப்போகுது, இது வந்து plus 4 by 2 வரப்போகுது. தென் இங்க பிராக்கெட்டுக்கு இந்த சைடுல, அதாவது மல்டிபிகேஷன் சைடுல 1 by 2 இருக்கு, அங்க minus of 1 by 2 இருக்கு. ஓகேவா? இது 1s are 2s are 1s are 2s are. தென் 2 2 cancel, 2 2 cancel, 2 2 cancel, 2 2 cancel, minus into minus plus. அப்புறம் 1 plus 1 என்னது 2, அதான் 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த சம்முக்கு ஆன்சர் 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? தேர்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த கர்வ். எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க, அப்படின்னா y equal to கொண்டு வரணும். ஓகேவா? தென் பாருங்க, இதை மட்டும் நான் இங்க வச்சுட்டு மற்ற எல்லா அதையும் கொண்டு வந்துட்டேன். அப்படின்னா பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 வருது. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3, எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 3 அந்த ரீஜன் வரைக்கும் இருக்கும்னு இருக்காங்க. அப்படின்னா பிளஸ் அதாவது மைனஸ் 3 பிளஸ் 3 அந்த ரீஜன்ல தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. தென் இது பாருங்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இருக்கா? நான் இதை வந்து சிம்பிளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2 வரணும், ஆட் பண்ணா மைனஸ் 1 வரணும். அப்புறம் மைனஸ் 2 into 1 போடலாமா? அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. புரியுதா? தென் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸையும் 0 போடணும், ஒய்யும் 0 போடணுமா? அதான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. எக்ஸ் நான் 0 போடுறேன், அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2 வருது. ஒய் நான் 0 போட்டா இந்த வேல்யூ வந்துச்சுல. ஓகேவா? அதை இங்க பிளாட் பண்ணுங்க. எக்ஸ் 0 போட வந்துச்சு,
-2 போட்டுட்டேன். yக்கு 0 போடும்போது ரெண்டு வேல்யூ வந்துச்சு. ஒன்னு வந்து 2,0 -1,0வா. இப்ப என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணுமா? அதெல்லாம் பண்ணிருக்கேன். புரியுதா? இது ஏரியா 1 வருது, மொத்தம் 3 ஏரியா வருது இதுல. ஓகே, ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3. இதோட லிமிட் பாருங்க. இதோ இது A1, A2, A3. இதோட லிமிட் -3 ல இருந்து -1, தென் -1 ல இருந்து +2, தென் 2 ல இருந்து 3. புரியுதா? y equal to என்ன வந்துச்சு? x square minus x minus 2வா. இப்ப இதுக்கு இன்டகிரேஷன் எடுங்க. x square என்ன வரும்? x cube divided by 3. x பண்ணா x square by 2, வெறும் 1, அதாவது இங்க 2 இருக்கு. கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷன் எடுத்தா என்ன வரும்? x வரப்போகுது. அப்புறம் x cube minus 3 x cube by 3 minus x square by 2 minus 2x integral of லிமிட் பாருங்க -3 to -1. தென் இதுக்கு பாருங்க, இது மாடுலஸ் போட்டிருக்கேன், ஏன்னா இங்க கீழே வருது மைனஸ் வருது, அதனால மாடுலஸ் போட்டிருக்கேன். மைனஸ் ஆஃப் அதே, ஏதாவது இங்க போட்டு அதே தான் வரப்போகுது, லிமிட்ஸ் மட்டும் தான் மாறும். ஓகேவா? தென் அப்பர் லிமிட் அது -1, லோயர் லிமிட் -3, இங்க 2 இருக்கு, -1 இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு போறேன். அப்புறம் -1 cube by 3 minus of -1 square divided by 2 minus 2 into -1. okay, then minus of lower limit. இந்த லிமிட்டுக்கு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்க பாருங்க, மாடுலஸ் போட்டிருக்கேன், மைனஸ் காமனா வச்சிருக்கேன், அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன், மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட், தென் அதே மாதிரி இங்க போட்டிருக்கேன். தென் இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு ஏரியாவோட வேல்யூ கிடைக்கும். இங்க பாருங்க, இதுக்கு 1/3 plus 1/2, இங்க plus 1/2 வருது, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்புறம் -1/2 plus 2 minus of -27/3 minus 9/2 plus 6. இது வந்து ஃபர்ஸ்ட் A1க்கு கிடைச்சது, இது A2 கிடைச்சது. ஓகேவா? ஓகே, தென் மாடல்ஸ் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு 15 வருது. புரியுதா இந்த சம்? இது எல்லாமே சிம்பிள் தான். இப்போ இந்த மாதிரி காமனா எழுதின வேல்யூ வந்து எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு 15 வந்துடும். புரியுதா? 90/6 வருது, அப்படின்னா 15 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட், fourth sum. Find the area of the region bounded by the line y equal to 2x plus 5 and the parabola y equal to x square minus 2x. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது மூணுமே, அதாவது ஒரு கர்வ் லைன் வச்சு கொடுத்துருப்பாங்க. இங்க இருக்க பாருங்க, ஒரு பவுண்டட் ரீஜியன் இருக்கு, அது வந்து பாரபோலா இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க பாருங்க, 2x y equal to 2x plus 5 அதை எப்படி எழுதிக்கிறேன்னா 2x minus y equal to 5. ஓகேவா? அதாவது இந்த y நான் கொண்டு வந்துட்டேன் இத. ஓகே, தென் அப்படின்னா இங்க பாருங்க, 2x plus 5 equal to y 2x plus 5 equal to 1, sorry y. எனக்கு 2x minus y வருது, அப்படின்னா இந்த இது -5 ஆகுமா? நான் என்ன பண்றேன், -5 ஆல டிவைட் பண்றேன். அப்படின்னா இங்க வந்து -5/2, இங்கேயும் 5/2, அதாவது -5 ஆல டிவைட் பண்றேன். ஏன்னா இங்க 1 வரணும். புரியுதா? பாரபோலானா அது ஈக்குவல் டு 1 வரும், எதுக்கோ a b ன்னு எடுத்து போலாம், அதனால. ஓகே, தென் y ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க, ஒரு இதுக்கு 2x plus 5, இன்னொருக்கு x square minus 2x. சிம்பிளிஃபை பண்ணா x square minus 4x minus 5 equal to 0. எனக்கு மல்டிப்ளை பண்ணா -5 வரணும், ஆட் பண்ணா -4 வரணும், அப்புறம் -5 into 1 சிம்பிளிஃபை பண்ணா 2 x ஓட வேல்யூ வருது, ஒன்னு வந்து +5 வருது, இன்னொன்னு வந்து -1 வருது. நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது x க்கு 0, y க்கு 0 போடுங்க. நான் இதை எடுத்துக்கிறேன். அப்புறம் y equal to 2 into 0 plus 5, அப்படின்னா y equal to 5, 0 பண்ணும் -5/2 வருது. அதே மாதிரி இங்க நமக்கு ரெண்டு வேல்யூ வந்துச்சுல, இங்க பாருங்க, நம்மளுக்கு இங்க எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ வந்துச்சுல, அதை எடுத்துட்டு வந்து இந்த பாரபோலிக், அதாவது இந்த லைன் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதுல எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அதை சப்ஸ்டிட் பண்ணா 2 ஒய்யோட வேல்யூ வரப்போகுது, இங்க ஒரு 2 ஒய்யோட வேல்யூ வரப்போகுது, அதாவது xy பாயிண்ட்ஸ் வரப்போகுது, இங்க ஒரு 2
பாயிண்ட்ஸ் வரப்போகுது. புரியுதா? இங்க பாருங்க 5 வந்திருக்கு, நான் அப்புறம் போட்டிருக்கேன் y ஈக்குவல் டு 2x plus 5. அப்படின்னா 2 into 5 plus 5 10 15. Then x equal to minus 1, y equal to 2 into minus 1 என்னது minus 2 plus 5. சிம்பிளை பண்ணா 3. புரியுதா? நான் இப்ப அதை பாயிண்ட் கிராஃப்ல சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். எப்படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா இருங்க 5, 15 5, 15 இருக்கா? நீங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணா லைனை ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க, இல்ல பாராபோலா தான் தனியா சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேவா? நான் இதே சப்ஸ்டிட் பண்ணேன். x equal to 0, y equal to 5. x equal to 0, y equal to 5. ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். then y equal to 0, x equal to minus 5/2. அது சிம்பிளை பண்ணா minus 2.5 வரப்போகுது. இங்க இருக்கு. புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க x equal to 5, y equal to 15. x equal to 5, y equal to 15. நெக்ஸ்ட் என்ன கட்சி minus 1 3 minus 1 3. புரியுதா? அது எந்த பாயிண்ட்ல கட் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அது எந்த இங்க பாருங்க x square minus 2x equal to 0. நான் x காமன் எடுத்துட்டேன். அப்படின்னா x minus 2 equal to 0வா? ஒரு x வந்து ஆரிஜின், இன்னொன்று வந்து x equal to 2. அதனாலதான் இங்க 0, 0, 2, 0. இந்த லைன் இந்த கர்வ் இங்க தான் டச் ஆகும். ஓகேவா? என்னன்னு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் படி பார்த்தா தென் லைன் வந்து இங்க போகுது. அப்படின்னா இங்கக்குள்ளதான் ஏரியா இருக்க போகுது. புரியுதா? ஏரியா ஈக்குவல் டு லிமிட் பாருங்க -1ல இருந்து 5 வரைக்கும் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப -1ல இருந்து 5 அப்ப மைனஸ் லோயர். அப்பருக்கு என்ன வந்துச்சு 2x plus 5 5x சாரி 2x plus 5 y. அதுக்கு அடுத்தது லோயருக்கு வந்து x square minus 2x கிடைச்சிருக்கா? இதை வச்சு இன்டகிரேஷன் இப்போ நான் மைனஸ் உள்ள மாதிரி போறேன். 2x plus 5 minus x square plus 2x into dx. then minus x square வரப்போகுது plus 4x plus 5. ஓகேவா? then integration பண்ணுங்க. 4x க்கு பண்ணா x square by 2 வரப்போகுது, 5 க்கு பண்ணா 5x வரப்போகுது, x square க்கு பண்ணா x cube by 3 minus minus. then upper limit minus lower limit. upper என்னது 5. அப்ப நான் 4 into 5 square by 2 plus 5 into 5 minus 5 cube divided by 3 minus of lower limit. 4 into minus 1 square divided by 2 plus 5 into minus 1 minus minus 1 cube divided by 3. ஓகேவா? சிம்பிளை பண்ணுங்க. இது 1s are 2s are. அப்ப 25 into 2 50 plus 25 minus 125. 5 cube என்னது 125 divided by 3. lower இருக்கு 1s are 2s are 2 minus 5 plus 1 by 3. இதை ரெண்டு பண்ணலாம். அதாவது 50 plus 25 75 minus 125 divided by 3 minus of minus 3 plus 1 by 3. ஓகேவா? LCM எடுங்க. அதாவது 75 into 3 என்னது 225 minus 125 divided by 3 minus of minus 9 plus 1 divided by 3. 100 by 3 minus into minus plus 8 by 3 108 by 3. simplify பண்ணா 38 square units வரப்போகுது. ஓகேவா? fourth sum. இந்த 4 சம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ்ல உங்களுக்கு வேற ஸ்பெசிஃபை பண்ணி இந்த சம் எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃபிஃப்த் சம் பாருங்க. find the area of the region bounded between the curves y equal to sin x, y equal to cos x and the line x equal to 0 and x equal to pi. ஓகேவா? சைன்னா அதாவது இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? காஸ்னா புரியுதா? பாருங்க சைன்னா இப்படி போகும். ஓகேவா? காஸ்னா இப்படி போகும். ஓகேவா?
ஓகே, லிமிட் வந்து 0ல இருந்து பைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது x equal to 0 and x equal to pi. 0 கத்தானது pi by 4, then pi by 2, then 3 pi, then pi வரப்போது அந்த 5 pi. இப்படிதான் போயிட்டே இருக்கும். நமக்கு 0ல இருந்து pi வரைக்கும் தான். இது என்னது காசா, இது சைன். இங்க ஒரு பவுண்டட் வருது, இங்க ஒரு பவுண்டட் வருது. புரியுதா? yu ஓகே, இங்க பாருங்க yu வந்து cos x minus sin x, cos x minus sin x. இங்க லிமிட் பாருங்க 0 to pi by 4, then pi by 4 to pi. இங்க வந்து cos x minus sin x வருது, then sin x minus cos x into dx. ஓகேவா? cos இன்டகிரேஷன் எடுத்தானது sin, then sin க்கு எடுத்தா minus cos வரப்போது, minus into minus plus. அதே மாதிரி அங்க sin இருந்துச்சு, minus cos minus sin, then limit substitute பண்ணுமா. அப்புறம் sin pi by 4 plus cos pi by 4 minus sin 0 minus cos 0 minus of cos pi minus sin pi minus of minus cos pi by 4 minus sin pi by 4. sin pi by 4 value என்னது 1 by root 2. cos pi by 4 க்கும் sin pi by 4 க்கும் வேல்யூ ஒண்ணுதான். then sin 0 0 cos 0 minus 1, அதாவது இங்க மைனஸ் இருக்கால 1 தான். ஓகேவா? இது இதோட லிமிட். then cos pi ஓடது minus 1, sin pi ஓடது 0 minus of இங்க வந்து minus 1 by root 2 வரப்போகுது, இங்க ஒரு minus 1 by root 2 வரும், minus into minus plus ஆக போகுது. புரியுதா? எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4 divided by root 2 வரும், அப்படின்னா 2 root 2 வரும். புரியுதா? அப்படின்னா 2 into 2 divided by root 2 னு வச்சுக்கோங்க. ஓகே, or else root 2 into root 2 into root 2 into root 2. ஒரு root 2 root 2 cancel, root 2 into root 2 2, அப்படின்னா 2 root 2 square units. புரியுதா? fifth sum. sixth sum பாருங்க. find the area of the region bounded by y equal to tan x, y equal to cot x. இங்க கிராஃப் எப்படி வரும்னு சொல்லுங்க. சைன்னா இப்படிதான் போக போறாங்க, காஸ்னா இப்படிதான் போகும். ஓகேவா? அதே மாதிரி டேன்னா அதாவது இப்படி, காட்னா இப்படி வரும். புரியுதா? y equal to tan x, y equal to cot x. நான் ஒரு y இருக்கிறதுல tan x equal to cot x போட்டுட்டேன். then x equal to pi by 4, அதாவது tan pi by 4 ஓட வேல்யூ cot pi by 4 ஓட வேல்யூ சேம், அதனால pi by 4. ஓகேவா? x equal to pi by 4. புரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இங்க லிமிட் பாருங்க 0ல இருந்து pi by 4. pi by 4ல தான் அந்த கர்வ், அதாவது ரெண்டு tan இதும் cot இதும் டச் ஆற இடம் pi by 4 ஆ இருக்கு. ஓகேவா? 0ல இருந்து pi by 2. ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. tan x into dx plus integral of pi by 4 to upper limit pi by 2 to pi by 4 cot x dx. tan integration எடுத்த log of secant x, then 0 to pi by 4 cot க்கு பண்ணா log of sin x. limit substitute பண்ணுங்க. upper limit log of sin x pi by 4 minus log of secant 0 plus இதோட இது முடிஞ்சிருச்சு. log of sin of pi by 2 minus log of sin pi by 4. secant pi by 4 ஓட வேல்யூ என்னது root 2, secant 0 க்கு 1. then sin pi by 2 ஓட வேல்யூ 1, sin pi by 4 க்கு 1 by root 2. இது கேன்சல் ஆயிரும். அப்புறம் log 2, அதாவது log root 2 minus log of 1 divided by root 2. ஓகேவா? இது log a minus log b இருக்கா, இத நம்ம மல்டி, அதாவது log a minus log b னா நம்ம எப்படி எழுதலாம், log of a by b னு எழுதலாம். ஓகேவா? a ஓட வேல்யூ root 2 divided by 1 divided by root 2.
root 2 divided by 1 divided by root 2. Then இது இங்க வருது. அப்புறம் root 2 into root 2 2. அப்புறம் log 2 square units 6 sum. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் 7th sum. Find the area of a region bounded by the parabola y square equal to x and the line y equal to x minus 2. என்ன பண்றேன்னா இங்க பாருங்க, இந்த y எடுத்துட்டு இங்க போறேன். x அதாவது இந்த மைனஸ் இந்த y இருக்குல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். அப்புறம் x minus y equal to 2 வருது. நான் இங்க வந்து 1 ஆக்கணும். அப்புறம் x minus y divided by 2 வரப்போகுது, divided by 2 வரப்போகுது, மைனஸ் இங்க இப்ப பிளஸ் ஆகிக்கிறேன், இங்க மைனஸ் போட்டிருக்கேன். புரியுதா? இல்ல திருப்பி சொல்றேங்க பாருங்க, y equal to x minus 2 வருது. ஓகேவா? நான் எப்படி எழுதுறேன்னா, எனக்கு x minus y equal to கான்ஸ்டன்ட் வேணும், அதனால இங்க 2. தென் நம்ம இதை 2 1 ஆக்கணுமா? அப்புறம் x by 2 minus y by 2 equal to 1. இந்த மைனஸ் வந்து minus 2 equal to 1. புரியுதா? okay, then y equal to x, okay, y square equal to y plus 2. இத quadratic equation எழுதுங்க. அப்படினா y இது எங்க இருந்து வருதுன்னா y equal to x plus 2 நான் அந்த 2 வந்து இந்த சைடு எடுத்து வந்துட்டேன். அப்படினா y plus 2 equal to x, நான் அந்த x வச்சு இங்க வச்சு ஒரு ரெண்டு y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு தான். ஓகேவா? அப்பனா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இங்க y plus 2 வரப்போகுது. y square minus y minus 2 பிளஸ்ல இருக்கு, சரி வந்து மல்டிபிள் மைனஸ் ஆயிடுச்சு. மைனஸ் 2 வரணும், மைனஸ் 1 வரணும். அப்படின்னா புரியுதா? அப்புறம் y equal to 2 and then y equal to minus 1. இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் என்னன்னா இங்க பாருங்க, minus 1, 1 இந்த வேல்யூ இருக்குல்ல y equal to 2, minus 1 அதை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க போடுங்க. அப்புறம் என்ன ஆகும்? y அதாவது 2 plus 2 4, then minus 1 minus 1 plus 2 1. இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து 1 minus 1 or 1 இருக்க போகுது, அப்படி இல்லைன்னா 4, 2 இருக்க போகுது. புரியுதா? அதை வந்து பிளாட் பண்ணுங்க கிராஃப்ல. என்னென்ன பாயிண்ட் சொல்லிருக்கோம்? 4ல 2 பிளாட் பண்ணிட்டோம், minus 1ல 2. ஓகேவா? இதுலதான் டச் ஆக போகுது. ஓகேவா? லைன் டிரா பண்ணியாச்சு. ஓகே, தென் பாரபோலா வந்து y square equal to x, ஆரிஜினை டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதான் ஏரியா. புரியுதா? a equal to integral of xr minus yl into dx. rக்குனா xக்குனா வந்துச்சு நம்மளுக்கு x புரியுதா? x equal to தான் நம்ம அந்த டேர்ம் வச்சிருந்தோம், square minus y minus 2. நான் வந்து இப்படி வச்சா சரி, இல்லைன்னா minus y square plus y plus 2 into dx. ஓகேவா? இந்த இன்டெகிரல் எடுங்க, இன்டெகிரல் எடுங்க. அப்புறம் ஸ்கொயர் இருக்கு, அப்புறம் y cube by 3 plus y square by 2 plus 2y. upper limit 2, lower limit minus 1. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. minus 2 cube by 3 plus minus 2 square divided by 2 plus 2 into 2 minus of minus 1 cube divided by 3 plus minus 1 square divided by 2 plus 2 into minus 1. 2 cube பண்ணா minus 8 by 3 plus 4 by 2 plus 4, 1 by 3 plus 1 by 2 minus 2. Simplify பண்ணா 20 by 6 plus 7 by 6, 27 by 6. டூ டேபிளே பண்ணுங்க. 2 3s are
சாரி 3 டேபிள்ல பண்ணலாம். 3 2s are 3 9s are ஓகேவா. ஏரியா வந்து 9/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த சம் புரியுதா? இந்த சம் என்ன பண்றோம்னா y equal to x minus 2 இருக்கா, நம்ம அதை வந்து x மட்டும் வச்சுட்டு அப்புறம் y plus 2 அதை எடுத்துட்டு வந்து இங்க ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தென் அதே எடுத்து வந்து இந்த x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு பிளாட் பண்ணிட்டு அந்த அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டு ஆன்சர் வந்துடும். புரியுதா? 8th சம் பாருங்க. Father of a family wishes to divide its square field bounded x equal to 0, x equal to 4, y equal to 4, y equal to 0 along the curve y square equal to 4x and x square equal to 4y into 3 equal parts. ஓகேவா? For his wife doctor, அதாவது அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க பொண்ணுக்கு அவங்க சன்னுக்கு பிரிக்கிறாங்க. Is it possible to divide? If so, find the area to be divided among them. எல்லாருக்கும் எவ்வளவு எவ்வளவு பிரிக்க முடியும் கேக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம்னா y square equal to 4x x square equal to 4y. இது எப்படி எழுதுறேன்னா x square அதாவது x equal to y square by 4. இந்த x இங்க வச்சுக்கிறேன். இப்போ அவங்க ரெண்டு क्वेश्चन கேக்குறாங்க. எஸ் is it possible to divide பண்றது பாசிபிளா? பண்ணலாம். ஏன்னா எப்படி பண்ணலாம்னா இப்போ பாருங்க 3 பேர் இருக்காங்க, 3 பேருக்கு ஈக்குவலா பிரிச்சு கொடுக்க முடியும்ல. அதனால எஸ் இட் இஸ் பாசிபிள் டு டிவைட் போட்டுருங்க. தென் y ஸ்கொயர் டிவைட் பை 4x y equal அதாவது x equal to y square by 4x. தென் இந்த ஈக்குவேஷன் பண்ணுங்க x square equal to 4y. இந்த x ஓட வேல்யூ கிடைச்சல அதை எடுத்து போடுங்க. y square divided by 4 whole square அப்புறம் y by 4 divided by 16 4y. then இந்த 16 இங்க போகுது அப்புறம் 64 y power 4 minus 64 y equal to 0. அல்லது y ஒரு இது காமன் இருக்கு. அப்புறம் y cube minus 64 equal to 0 வா. ஒன்னு y equal to 0 வரப்போகுது. then y cube equal to 64. 4 cube என்னது 64. அப்புறம் y equal to 4. ஒரு y ஓட வேல்யூ 0, இன்னொரு y ஓட வேல்யூ 4. அதை எடுத்துட்டு வந்து நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? இந்த ஈக்குவேஷன்ல போடுறேன். 0 போடும்போது 0 தான் வரப்போகுது. ஓகேவா? then 4 போடுறேன். அப்படின்னா x equal to 4 square 16 by 4. ஒரு பாயிண்ட் வந்து 0,0 வரப்போகுது, இன்னொன்று வந்து 4,4 இருக்க போகுது. ஒன்னு 0,0 இருக்க போகுது, இன்னொன்னு 4,4 இருக்க போகுது. புரியுதா? தென் 0 x க்கு 4 y க்கு 4 சொல்லிட்டாங்க. பாருங்க x 0 y க்கு அங்க 0 வரப்போகுது, x க்கு 4 y க்கு 4. ஓகேவா? தென் இது வந்து கர்வ். இது வந்து பவுண்டட் பாரபோலாவா இருக்கு. ஓகேவா? அப்படின்னா இங்க பாருங்க இங்க 0,0 சொல்லியாச்சு. இப்படி ஒரு கர்வ் வரப்போகுது, தென் இப்படி ஒரு கர்வ் வரப்போகுது. ஏன்னா இந்த 0,4 தான் ரெண்டுத்துக்கும் காமன். புரியுதா? அப்படி பார்த்தாங்க பாருங்க, இங்க ஒரு ஏரியா வரப்போகுது, இங்க ஒரு ஏரியா வரப்போகுது, இங்க ஒரு ஏரியா வரப்போகுது. 3 பேர் வந்துருச்சா? அவங்க ஒய்ஃபுக்கு, அவங்க டாக்டருக்கு அண்ட் தென் சன்னுக்கு. இப்போ இந்த லிமிட் பாருங்க. ஒரு லிமிட் வந்து 0ல இருந்து 4, அதாவது இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு. புரியுதா? ஒரு லிமிட் வந்து 0 to 4 வரப்போகுது, இன்னொன்னு வந்து 0 to 4 0 to 4. இது எப்படி நம்ம எல்லாத்துக்கும் 0 to 4னா எல்லாத்துக்கும் இங்க லோயர் பாயிண்ட் 0 தான். இங்க அப்பர்ல போகுது ஒண்ணு வந்து 0 to 4. இன்னொன்னு நீங்க பாருங்க, இதுவும் 0 to 4 தான் இருக்கு, இதுவும் 0 to 4 தான் இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் 0 to 4. இது மேல இருக்கா? அப்பனா 0 to 4 x dy 0 to 4 x ஓட என்னது y square by 4, y square என்னது y cube divided by 3. 0 to 4 அப்பர் லிமிட் என்னது 4 cube 64, இங்க ஒரு into 4 இருக்கு, 1s are 16 by 3. அதே மாதிரி செகண்ட் பர்சனுக்கு பாருங்க, integral of 0 to integral of a to b ன்னு வச்சுக்கோங்க. xr minus xl dy xl dy. இது எப்படி எழுதணும்னா y square equal to
4x y equal to root of 4x அப்பனா root of 2x எழுதலாமா? புரியுதா? அதே மாதிரி x square equal to 4y அப்பனா y equal to x square by 4 அதான் நீங்க எழுதிருக்கேன். புரியுதா? x r minus y r இருக்கு. தென் இன்டகிரேஷன் எடுங்க. இங்க ரூட் நான் எப்படி எழுதுவோம்? 1/2 இதை எடுத்தா 3/2 புரியுதா? 2 of y of 3/2 divided by 3/2 minus 1/4 அதாவது 1/4 நான் தனியா எடுத்திருக்கேன். y square க்குனது y cube divided by 3 upper limit minus 1 பண்ணுங்க 0 to 4. Then 4/3 இது எப்படி 4/3 னா 2 into இங்க மல்டிப்ளை இருக்குல்ல அதனால போயிடுது. அப்படின்னா 2/3 வரப்போகுது. 4/3 4 3/2 minus 1/4 4/3 ஏன்னா 4 கியூப் பண்ணானது 64/3 minus 0 ஏன்னா lower limit 0 4/3 root of 4 cube இத 4 of 3/2 இருக்கா இதை எப்படி எழுதலாம்? root of 4 cube எழுதலாமா? அதான் எழுதிருக்கோம் minus 16/3 ஓகேவா? இதுக்கு root 64 வரப்போகுது, இதுக்கு root 64 வரப்போகுது. 64 ஸ்கொயர் ரூட் எத்தானது 8 நம்ம 4 into 8 divided by 3 minus 16 divided by 3 32 minus 16 அது 16/3 செகண்ட் பர்சனுக்கும் 16/3 தான். தேர்ட் பர்சன் கண்டுபிடிக்கணுமா? அவங்களுக்கு x square minus 4 x square divided by 4 இதோ இங்க போட்டோம்ல. ஒருத்தங்களுக்கு வந்து இதை வச்சு போட்டோம், இன்னொருத்தங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை எடுத்து மைனஸ் பண்ணி போட்டோம். இன்னொருத்தங்களுக்கு x square by 4 அப்பர் லிமிட் என்னது 4 அப்பனா 4 கியூப் என்னது 64/3 சிம்பிளை பண்ணா 16/3 ஆல் ரீஜன்ஸ் ஆர் ஈக்குவல் எல்லாருக்கும் சேமா தான் வந்திருக்கும். 16/3 வந்திருக்கும் 16/3 16/3 அதனால ஆல் ரீஜன்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஏரியா என்னவா இருக்கு 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? சம் புரியுதா? 9th சம் பாருங்க. The curve y equal to x minus 2 whole square plus 1 as a minimum point at P. At point Q on the curve is such that the slope of PQ is 2. PQ is 2. Find the area bounded by the curve and the chord PQ. Okay வா? இது எப்படி இருக்குன்னா இதற்குலாம் இன்சர்ட் கொண்டு வந்துட்டோம். அப்புறம் y minus 1 x minus 2 the whole square இது ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்கேன். புரியுதா? இது எப்படி இருக்கு? x square equal to 4a y அப்புறம் x minus h whole square equal to 4a y minus k வா அப்படி வச்சு பார்த்தா h ஓட வேல்யூ k ஓட வேல்யூ கிடைக்குதா? h ஓட வேல்யூ சரி h ஓட வேல்யூ k ஓட வேல்யூ கிடைக்குதா? அப்படினா அதான் பாயிண்டா? பாயிண்ட் வந்து ஒண்ணு வந்து 2,1 இருக்கு, அந்த இடத்துல இது வந்து டச் ஆகுது. ஓகேவா? இது p ன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, பின்னாடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். அந்த பாயிண்ட் தான் 4,7 எழுதியிருக்கேன். ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்க. எப்படின்னா ஸ்லோப் ஆஃப் PQ equal to 2 ஏன்னா கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க ரெண்டோட ஸ்லோப் வந்து PQ is 2. ஸ்லோப் ஃபார்முலா என்னது y2 minus y1 divided by x2 minus x1. ஓகேவா? ஒரு லிமிட் வந்து அதாவது ஒரு பாயிண்ட் வந்து 2,1 x1 y1 அப்ப நான் y2 minus 1 divided by x2 minus 2 equal to 2 இது இங்க போயிருது. அப்ப நான் y இதை மல்டிப்ளை பண்ணுங்க. then இந்த minus 1 ஆன்சர் போயிடுது plus 1 y2 equal to 2x2 minus 3 இதை வந்து நான் தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுங்க. y equal to இந்த டேர்ம்ஸ் வந்துச்சா, நமக்கு இங்க y equal to இந்த டேர்ம் வந்துச்சா, அப்புறம் அதை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கலாமா? அப்படின்னா x square minus 2 whole square plus 1 equal to 2x minus 3 இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்புறம் x square minus 4x plus 4 plus 1 equal to 2x minus 3 x square minus 4x minus 2x இது 5 ஆகுது minus 3 8 மல்டிப்ளை பண்ணா 8 டிவைட் பண்ணா மைனஸ் மல்டிப்ளை பண்ணா 8 ஆட் பண்ணா minus 6 4 2s போட்டா வரும் x ஓட வேல்யூ 4 இன்னொரு x ஓட வேல்யூ 2 எடுத்துட்டு வந்து y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க.
2x minus 3 ஓகேவா 2x minus 3 இங்க சப்ஸ்டிட் பண்றோம்னா இங்க வரைக்கும் நீங்க வேல்யூ கண்டுபிடிச்சுப்பீங்க ஓகேவா அதாவது x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுப்பீங்க அதை எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும் y2 அதாவது y equal to 2x minus 3 அப்படினா 2 into 2 4 4 minus 3 1 அப்புறம் ஒன்னு வந்து 2,1 இருக்க போகுது இன்னொன்னு 4,5 இருக்க போகுது ஓகேவா நம்ம ஒன்னு வந்து 2,1 சொல்றோம் இன்னொன்னு வந்து 4,5 ஓகே தென் இங்க பாருங்க PQ லைன் அதுக்கு வந்து y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1 ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதாவது x1 y1 x2 y2 சிம்பிளை பண்ணுங்க y minus 1 divided by 5 minus 1 equal to x minus 2 divided by 4 minus 2 இங்க 4 வருது இங்க 2 வருது cross multiply பண்ணா 2 into y minus 1 equal to 4 into x minus 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 2y minus 2 equal to 4x minus 8 then ஒரு இதுவா அதாவது 4x minus 2y minus 8 plus 2 வரப்போகுது அப்படின்னா லாஸ்ட்ல டிவைட் பண்ணிக்கலாம் all divided by 2 பண்ணிக்கலாம் அப்படின்னா y equal to 2x minus 3 புரியுதா நீங்க இப்படி போட்டா அதாவது இங்கதான் சப்ஸ்டிட் பண்றோம் ரெண்டு வேல்யூ இங்க ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அடுத்ததான் நம்ம இங்க போட முடியும் இது எது கண்டுபிடிக்கணும் அந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்ல அதுக்காக ஓகேவா ஏரியா ஈக்குவல் டு லிமிட் என்னது 1 2ல இருந்து 4 1 2ல இருந்து 4 அதான் போட போறோம் u yu minus yl into dx u க்கு 2x minus 3 வந்துச்சு l க்கு நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்திருந்தாங்க x minus 2 whole square plus 1 புரியுதா இது நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணது இது ஆல்ரெடி கிவன்ல கொடுத்தது into dx ஓகே தென் இத பாருங்க இது என்ன பண்றோம்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு பிரிங்க x square minus 4x minus 1 x square minus 4x plus 2 பிராக்கெட்ல ஒரு மைனஸ் இருக்கு ஓகேவா தென் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க அப்புறம் 2x minus 3 minus x square plus 4 ஆகுது அங்க வந்து plus 4 இருக்கும் அப்புறம் minus 4 minus 1 plus 1 இருந்துச்சு அதுதான் இங்க minus 1 இங்க plus வரும் ஓகேவா into dx then சிம்பிளை பண்ணா minus x square plus 6x minus 8 into dx லிமிட் அதாவது இன்டகிரேஷன் எடுங்க cube square இருந்தா cube வரப்போதா minus x cube divided by 3 plus 6x square divided by 2 minus 8x லிமிட் வந்து 4 to 2 upper limit minus lower limit upper limit வந்து 4 அப்படினா minus of 4 cube divided by 3 plus 6 of 4 square divided by 2 minus 8 of 4 minus of minus 2 cube divided by 3 plus 6 of 2 square divided by 2 minus 8 of 2 simplify பண்ணா minus 64 by 3 plus 48 by 32 minus of minus 8 by 3 plus 12 minus 16 then minus உள்ள மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணா நமக்கு 4 by 3 வருது புரியுதா இதோட ஏரியா 4 by 3 square units 9 sum புரியுதா next sum பாருங்க 10th sum find the area of the region common to the circle x square plus y square equal to 16 and the parabola equal to y square equal to 6x இது எப்படி plot பண்ணனும்னா நம்ம சிம்பிளை பண்ணாதான் அந்த இந்த பாயிண்ட்ல கரெக்ட்டா தெரியும்ல நான் இந்த y எடுத்து வந்து சாரி y square equal to 16 minus x square போட்டுட்டு then y எடுத்து 6x equal to 16 minus x square போட்டு then x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் x square plus 6x minus 16 equal to 0 minus 16 equal to 6 வரணும் 8 2s அப்புறம் ஒரு இது minus 8 ஆ இருக்கும்போது ஒன்னு வந்து plus 2 ஆ இருக்கும்போது இத ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்து y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா y square equal to 6 into y square equal to 6 into minus 8 48 வந்து 40 minus வந்து வராது நெக்லெக்ட் பண்ணிரணும் then 2 போடும்போது 6 2s are 12 then y square equal to 16 தான் அப்புறம் ரூட் எடுக்குமா அப்புறம் y equal to root 16 அப்புறம் plus or minus 2 root 3 1 plus root 3 2 root 3 ஒன்னு minus root 3 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா
அப்படின்னா அந்த இடத்துல தான் சர்க்கிள் வந்து டச் ஆக போகுது. சர்க்கிள் வந்து கரெக்டா 2√3 தான் வரும். புரியுதுல? லிமிட்டோ பார்த்துட்டோம். ஓகேவா? நமக்கு 2 எக்ஸோட வேல்யூ கிடைச்சதா? 1 2 இன்னொன்னு வந்து -8 கிடைச்சது. -8 வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அப்படின்னா 2. புரியுதா? தென் -8 நெக்லெக்ட் பண்ணிட்டோம். 2 தான் நம்ம எடுத்திருக்கோம். அதான் இங்க 2 போட்டிருக்கோம். லிமிட் வந்து 0 to 2π. இங்க வந்து மைனஸ், அதாவது இங்க இருந்து இங்க இருக்க போது சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம 0 to 2√3 u xr minus u ur minus ul into dy. ur க்கு நமக்கு என்ன வந்துச்சு? root of, அதாவது இங்க போட்டுக்கோங்க பாருங்க, x square equal to 16 minus y square கண்டுபிடிச்சிருந்தோமா? ஓகே. தென் ரூட் வேணுமா? x equal to root of 16 minus y square, அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். தென் அதே மாதிரி இந்த இதே வச்சு போட்டா y square divided by 6 வரப்போகுது. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்டகிரேஷன் எடுக்கணும். ஓகே, இன்டகிரேஷன் எடுங்க. 2 வந்து காமனா எடுத்திருக்கேன். 2 காமனா எடுக்கல. இங்க நம்ம வந்து 1 வந்து 2 வந்து 1 -8 வந்து -8 நெக்லெக்ட் பண்ணிட்டு +2 தான் எடுத்தோம். அதனால இங்க 2 நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரோம். அதை புரிஞ்சுக்கோங்க. தென் இன்டகிரேஷன் எடுத்தா y/2 root of 16 minus y square then plus of 16/2 sin inverse of y/4 minus 1/6 y cube by 3 √3/0. upper limit minus lower limit பண்ணுங்க. 2√3 divided by 2 minus 16 minus 12 plus 8 sin inverse of 2√3/4 minus 1/18 2√3 minus 0. ஏன்னா 0 இது ஃபுல்லா இந்த √3 க்கு அப்பர் லிமிட் பண்ணது மட்டும் தான். லோயர் லிமிட் 0, அதனால 0 போட்டேன். ஓகேவா? பாருங்க, 2 to cancel. √3 இங்க போனா 4 வருது. அப்படின்னா 2 plus sin inverse 8 sin inverse of √3/2 minus 1 divided by 18. 2 க்கும் கியூப் பண்ணணும், √3 க்கும் கியூப் பண்ணணும். அப்புறம் 8 3√3. புரியுதா? தென் எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. 2√3 plus 8 of இதோட வேல்யூ, அதாவது ஆங்கிள் π/3 minus 4/3 tan 4/3 √3. ஓகே, 2 of LCM எல்லாத்துக்கும் நான் 3 ஆல எடுத்துக்கிறேன். அப்புறம் 6√3 minus 4√3 plus 8 5 divided by 3. 2 into 2√3 divided by 3 plus 8 5/3. then 2 உள்ள ஒண்ணு நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 4√3 divided by 3 plus 16 5/3. நான் இங்க இருந்து 4/3 மட்டும் காமனா எடுத்துக்கிட்டேன். புரியுதா? போட்ட ஏரியா ஈக்குவல் டு 4/3 √3 plus 4π square units. 4/3 √3 plus 4π square units. இதுவே நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா சாப்டர் 9ல இருக்க 9.8 5 மார்க்னு பார்த்தா இதெல்லாம் வரும். அதனால தான் இந்த வீடியோ 9.8 மட்டும் தனியா போட்டிருக்கேன். அண்ட் தென் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அந்த எக்ஸாம்பிள் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லென்த் வீடியோ போடலாம். அண்ட் தென் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். தேங்க்யூ.